அம்மா என்னம்மா, என்ன இதெல்லாம்? ஏண்டி என்னாச்சு? இல்லை எதனா ஹோட்டல் எதனா வைக்க போறீங்களா என்ன? நீங்கள் சமைச்ச வாசனை வாசல்லையே மூக்க தொலைக்குதுமா. பிரியாணி, கபாபு, தந்தூரி, ஃபிஷ் ஃப்ரை, எறா தொக்கு, முட்டை, என்னம்மா இதெல்லாம் இவ்வளோ ஐட்டம்? இது பத்தாதுன்னு ரசகுல்லா. என்னம்மா ஏதாச்சும் விசேஷமா? விசேஷம் மாதிரிதான். விசேஷம் மாதிரியா? என்னம்மா? நம்ம சுமேஷுக்கு கல்யாணம் ஆச்சு இல்லையா, அவனுக்கு இன்னும் விருந்து வைக்கலையே, அதனால தான் இன்னைக்கு வர சொல்லியிருக்கேன். ஏண்டி என்னாச்சு? முகம் ஏன் மாறிடுச்சு? இல்லை, அண்ணனுக்கு நம்மளை கண்டாலே பிடிக்காது. நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவாங்களாமா? வரேன்னு சொல்லியிருக்காங்கடி. அப்படியா? என்னால் நம்ப முடியலையே. வருவான், அப்போ பாரு. சரி சரி. முகத்தை சந்தோஷமாக வச்சுக்கடி, பசங்க வரும்போது இப்படி இருக்காத. சரிம்மா. ஆதி, அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம். இது என்ன? உங்கள் சித்தி மாசமா இருக்காளாம், ஃபோன் பண்ணியிருந்தா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நிஜமாவாம்மா? அப்பனா நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுதுன்னு சொல்லு. ஆமாடி, என் தங்கச்சி பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அவளுக்கு இப்போ தான் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. அம்மா, சித்தியை பார்த்துன்னு வர போகலாமா? போகலாம். உன் கல்யாண வேலையெல்லாம் முடிட்டோம், அப்புறமா போகலாம். அம்மா இல்லைம்மா, நாளைக்கே போய் பார்த்துன்னு வரலாம். எனக்கு சித்தியை உடனே பார்க்கணும் போல இருக்கு. சரி சரி இரு. நாளைக்கு வேற புடவை எடுக்கிறதுக்கு போகணுன்னு மாப்பிள்ளையோட அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துக்கின்னு டைம் அட்ஜஸ்ட் ஆச்சுன்னா நாளைக்கு போயிட்டு வரலாம். மாப்பிள்ளை உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலையா துணி வாங்குறத பற்றி? நாளைக்கு புடவை எடுக்க போகணுன்னு சொன்னாங்க. இல்லையேம்மா, அவர் என்கிட்ட ஒன்றும் சொல்லலை. சரி, இதான் எதனா வேணும்னா எடுத்துன்னு சாப்பிடு வா. இல்லை வேண்டாம்மா, அண்ணா வரட்டும், எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லாம். சரிடி. என்ன இது, இன்னைக்கு நம்ம அத்தைக்காரி எங்கேயோ போகிறதுக்கு மினிக்கிட்டு உக்காந்துருக்க மாதிரி தெரியுது. இந்த வீட்டில் யார் சின்னவங்கன்னே தெரியல. எங்கள் மாமியாரை பார்த்தா வயசு பொண்ணு மாதிரி இருக்கு. நான் பாலா போன இந்த சுடிதாரை மாட்டின்னு வயசானவ மாதிரி இருக்கேன். இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு என்னன்னு கேட்கட்டும், இந்த மாமியார் விடாதே. இதனா ஒரு பிட்டை போடுவோம். என்ன ரேக்கா, என்ன ஆச்சு? எதனா வேணுமா? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆமாம், நான் இந்த வீட்டு வேலைக்காரி பாரு, என்னை வேலை வாங்குறதுலேயே குறியாக இருக்கும். அத்தை, அதெல்லாம் அப்போவே முடிஞ்சிருச்சு. ஆமாம், நீங்கள் எங்கே ரெடியாக இருக்கீங்க? இங்கேனா வெளியே போகிறீங்களா? ஆமாம் ரேக்கா, இதோ உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயின்னு இருக்கேன். என்னது, எங்கள் வீட்டுக்கா? எங்கள் வீட்டுக்கு எதுக்கு போகிறீங்க அத்தை? என்னம்மா ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற? உங்கள் அண்ணி மாசமாக இருக்காங்கல்ல, அதான் உங்கள் அண்ணியை போய் பார்த்துன்னு வரலான்னு கிளம்பியிருக்கேன். அதுக்கா? எங்கள் அண்ணி மாசமாக இருக்கிறதுக்கு நானே போகல, நீங்கள் எதுக்கு அவங்களெல்லாம் பார்க்க போகிறீங்க? எனக்கு எல்லாரும் வேணுமா, என்னால் உன்ன மாதிரியெல்லாம் இருக்க ஆகாது. ஆமாம், நான் எப்படி இருக்கேனாக்கோ? உங்கள் அம்மா உனக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்குவாங்கல்ல? சொன்னாங்க. நான் போய் பார்க்குற அளவு அவங்க ஒன்றும் எனக்கு முக்கியமானவங்க இல்லை. ஏன் ரேக்கா இப்படியெல்லாம் உங்கள் அண்ணியை பேசுகிற? ஒரு அண்ணின்றவங்க அம்மாவுக்கு சமம், மரியாதை கொடுத்து பேசு. அவங்கெல்லாம் எங்கள் ஈக்குவலே இல்லை, அவங்களுக்கு என்னத்த மரியாதை கொடுத்து பேசுறது? நான் எப்படியாப்பட்ட வீட்டிலேருந்து வந்திருக்கேன்னு தெரியுமா? அவங்களும் நானும் ஒன்றா? இப்படியெல்லாம் பேசாத ரேக்கா, எல்லாரும் ஒன்று தான். நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் அண்ணி உடம்புல எந்த ரத்தம் ஓடுதோ அதே மாதிரி ரெட் கலரில் தான் உன் ரத்தமும் ஓடுது. நீ பணக்காரின்றதுக்காக உன் உடம்புல என்ன கோல்டில் ரத்தம் ஓடுதா? போதும், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க ஆகாது. நானும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம், அதை கேட்குறதுக்கு தான் வந்தேன். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் ஒரு 2 நாள் இருந்துட்டு வரேன். இப்போ தானே சொன்ன நீ உங்கள் அண்ணி மேலே உனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லைன்னு, அப்புறமா எதுக்கு போகிற? நீங்கள் தானே சொன்னீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணுன்னு. சரி, அதான் போனால் போட்டோம், போய் ஒரு 2 நாள் இருந்துட்டு அவங்களுக்கு உதவியாக இருக்கலான்னு போகிறேன். நீ அவங்களுக்கு உதவி செய்கிற? நம்பிட்டேன். நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. இங்கே பாருமா, நீ எங்கே போகணும் எங்கே வரணுன்னாலும் உன் புருஷன்கிட்ட கேட்டுக்கோ, என்கிட்ட எதுவும் கேட்காத. வந்து இன்னும் 2-3 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறேன்.
அவன் அன்றைக்கி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, அவனுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கலைன்னா அவன் உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கான். நான் தான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாதேன்னு சொல்லி அவனை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஓஹோ, அப்படின்னா நீங்கள் 2 பேரும் எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுறீங்களா? எதுக்கு ரேக்கா இப்படியெல்லாம் பேசுகிற? என்ன நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி பேசுகிறீங்க. ஏன் நீங்கள்லாம் இல்லைனா என்னால் வாழ முடியாதா? வாழ முடியும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரெஸ்பெக்டாக வாழ முடியாது. கல்யாணம் பண்ணிக்கின பொண்ணு அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கும் புருஷன் வீட்டில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எங்களை மாதிரி பணக்காருக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. எங்கே இருந்தாலும் ஒன்று தான். இங்கே பாரு ரேக்கா, எதுக்கு பேச்சு மேலே பேச்சு வளர்க்குற? நீ போனோன்னா உன் புருஷன்கிட்ட கேட்டுன்னு போ. இப்போது நான் போய் உங்கள் அண்ணியை பார்த்துன்னு வந்துடுறேன். சரி, அவர்கிட்டே கேட்டுன்னு போகிறேன். எவ்வளவு நெஞ்செழுத்தாந்தா இந்த பேச்சு பேசும். இருக்கட்டும், இதையே வச்சு சண்டை போட்டு இங்கேருந்து போயிடுறேன். இனி ஒரு நிமிஷம் கூட என்னால் இங்கே இருக்க முடியாது. வரட்டும், எங்கள் வீட்டுக்காரர் வந்த உடனே ஃபஸ்ட்டு வேலையை இதை தான் பண்ண போகிறது. கவிதா, கவிதா, இதுதான் அவங்க வீடுன்னு சொன்னா யாரையுமே காணுமே. கவி, ஏ ஜெசி, வாப்பா ஜெசி, வா உள்ள வா. வாட் அ சர்ப்ரைஸ்! என்ன தேடி வந்திருக்க? ஏண்டி, உன் ஃப்ரெண்டு தானே நான், உன்னை தேடி வரக்கூடாதா? அதுக்கு சொல்லலை, நேற்று கூட ஃபோனில் பேசினேன். இப்படி வீட்டுக்கு வரேன்னு சொல்லலையே, அதுதான். ஒன்றும் இல்லை, சும்மா ஒன்று அப்படியே பார்க்கணும் போல் இருந்துச்சு. நீ வேற இப்போல்லாம் காலேஜ் பக்கமே வர்றது இல்லையா, செம்ம போர். ஏன்பா, என்ன ஆச்சு? ஏன் காலேஜுக்கு வரமாட்டேன்ற? அதுவா, ஆக்சுவலி நான் நாளைக்கு காலேஜ் வரணும்னு தான் இருந்தேன். வந்து காலேஜில் உனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். நீ ஏன் வந்துட்ட? வா, வந்து உட்கார் வா. ஜெஸ்ஸி, ஆக்சுவலி எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்குடி. என்னடி சொல்கிற? நிஜமாவா? நான் என்ன பொய்யா சொல்ல போகிறேன்? நிஜமாதான். யாரடி மாப்பிள்ளை? நீ லவ் பண்ணியிருந்தே அந்த பையனா? அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஏய், சைலண்ட் ஆயிரு. எங்கே வந்து என்ன பேசுகிற? ஏண்டி, என்ன ஆச்சு? நீ லவ் பண்ண தானே? ஐயோ, மறுபடியும் அதை சொல்லாத ஜெசி. நான் ஒன்றும் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கல. அப்புறம் இவங்க வந்து வேற பையன். என்னடி சொல்கிற? நிதானமாக பேசு, எங்கள் அம்மா இருக்காங்க உள்ளோ. என்னடி சொல்கிற? நீ அந்த பையனை லாஸ்ட் 1 இயர் லவ் பண்ணியிருந்த தானே? ஆமாம், ஆனால் இப்போ இல்லை. எப்போ பிரேக்கப் ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் ஆகலடி. அப்புறம் எனக்கு அந்த பையனை பிடிக்கல, அதுக்கு தான் வேண்டான்னு விட்டுட்டேன். சரி, நீ வேண்டான்னு விட்டியே, இதாச்சும் அந்த பையனுக்கு தெரியுமா? இல்லை, நான் அந்த பையனை பார்க்கவே இல்லை மறுபடியும். பாவம் இல்லடி சித்து. ஏய், அந்த பேரை சொல்லாதடி. ஆமாம், இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறது யாரு? அவங்களா? ஆக்சுவலி நான் அவங்கள லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னது, லவ்வா? இது எப்படி? இப்போ தான் ஒரு 1 மந்த்தா. 1 மந்த் லவ் பண்ணி உடனே கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னடி சொல்கிற? ஆமாம், 1 மந்தில் லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? அதுக்கு இல்லை, நீ 1 இயர் லவ் பண்ணியே ஃபெயில்யூர்னு சொல்கிற. இந்த 1 மந்தெல்லாம் எப்படி? அது வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தி இருக்கா இல்லையா, அந்த ஐஷுன்ட்டு. ஆமாம், உங்கள் அக்கா. அவள் ஒன்றும் எனக்கு அக்கா இல்லை, ஸ்டெப் சிஸ்டர். ஏதோ ஒன்று, மொத்தத்தில் சிஸ்டரா? ஆக்சுவலி அவளை தான் பார்க்க வந்தது. அந்த வந்த மாப்பிள்ளைக்கு அவளை பிடிக்கல, என்ன தான் பிடிச்சிருக்கு. அதால் நான் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பாவம் இல்லடி. இன்னைக்கு என்னமோ நீ தான் என்னமோ பண்ண மாதிரி தெரியுது. ஒன்றும் பாவம் இல்லை. மாப்பிள்ளை யார் தெரியுமா? பெரிய பிஸ்னஸ் மேன். அவங்க வீட்டுக்கு ஒரே பையன், அத்தனை சொத்தம் எனக்கு தான். அடி பாவி, இதெல்லாம் ரொம்ப மோசம் கவி. நீ என்னோட ஃப்ரெண்டா இல்லை அவளோட ஃப்ரெண்டா? சரி, உடனே கோவப்பட்டுறாத. ஆமாம், இந்த விஷயம் சித்துக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவ?
தெரிஞ்சா தெரிஞ்சுன்னு போட்டோம், எனக்கு என்ன. ஆமாம், இவ்வளோ நேரமாக இவ யார் கூட பேசின்னு இருக்கா? கவிதா. ஏய் ஜெசி, எங்கள் அம்மா வராங்க, இந்த பேச்சை நிறுத்து. நாளைக்கு காலேஜுக்கு வரல, அங்கே பேசிக்கலாம். என்ன மம்மி? ஏய், இவ்வளோ நேரம் யார் கூட பேசியிருந்தாம்மா? யார் இது? அம்மா, நான் கொஞ்ச நாள் காலேஜ் போகல, அதான் என்னை பார்க்குறதுக்கு என் ஃப்ரெண்டு வந்திருக்கா. இவ பேர் ஜெஸ்ஸி. ஓ ஆமாவா, சரி சரி. வாம்மா, எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. சரிம்மா, உனக்கு குடிக்கிறதுக்கு எதனா எடுத்துன்னு வரட்டா? என்ன காஃபியா டீயா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேணாம் ஆண்டி, நான் இப்போ கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு, இன்னொரு நாளைக்கு வரேன். சரிம்மா. ஆமாம், பையன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குவான்? பார்க்குறதுக்கு சும்மா ஹீரோ மாதிரி இருக்குவான். பேர் கூட விஜய் தான், தெரியுமா? சரிடி, எதுக்கும் பார்த்து உஷாராக இருந்துக்கோ. அந்த சித்துக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான். அப்போ நான் கிளம்புறேன், நாளைக்கு வரையா காலேஜுக்கு? ஆமாடி, எங்கள் மாமனார் வீட்டில் காலேஜ் ஃபுல்லாக முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் கூட கல்யாணம் ஆனால் ஆறாமல் வீட்டில் உக்காந்துடலான்னு பார்த்தேன். ஆனால் எங்கள் மாமனார் ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கேண்டி இப்படி சலிச்சிக்கிற? சரி, நான் கிளம்புறேன், நாளைக்கு காலேஜில் பார்க்கலாம். பாய். பாய்ப்பா. இவ சொன்னப்புறம் தான் அந்த சித்துவே ஞாபகம் வரான். என்ன பண்ணட்டும், ஒரே பயமாக இருக்கே. இந்த விஷயம் தெரிஞ்சு எதனா ஏடகுடம் பண்ணுவானா? ச்சே, அவனை வேற லவ் பண்ணி தொலைச்சிட்டான். என்ன பண்ணுறதோ, அம்மாவுக்கு அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு என்னை பிச்சிடுவாங்க. எப்படியானா இதை சமாளிக்கணும். அந்த விஜய்க்கு மட்டும் தெரிஞ்சிச்சு நான் ஐஸ்வர்யா தான் இந்த மாதிரின்னு சொன்னேன். ஆனால் நானே அப்படின்னு தெரிஞ்சிச்சேன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு என் கதை.